நம்ம இந்து சனாதன வைதிக தர்மத்துல அந்த விக்கிரக ஆராதனையின் மூலமாக சாமானியமான மனிதர்களும், சாமானியமான மனிதர்னா ஏழை பணக்காரன் இல்லை, மனசளவுல சாமானியம். நாமெல்லாம் பலவிதமான சௌரியத்தோடு இருந்தாலும் மனசளவுல நாம் அவ்வளவு தபஸ்விகள்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்றதுக்காக கோவில்ல அவர் விக்கிரகத்துல வந்து அவருடைய சக்திய அந்த கர்ப்பகிரகத்துல இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். அப்படிப்பட்ட கோவில்கள் நிறைய இருக்கு நம்மளுடைய ஊர்ல. ஸ்தல விருட்சம், தீர்த்தங்கள், இப்படி தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், பிரபந்தம், 4000 பிரபந்தம், மங்களாசாசனம் இருக்கக்கூடிய கோவில்கள், அப்படி ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாம வசிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி நம்முடைய தர்மத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர் சுவாமிகள், மாணிக்க வாசகர், இன்னும் எத்தனையோ பேர், அவ எல்லாரும் சரி, அவ எல்லாரும் அங்கங்க வந்து பதிகங்களை பாடி காவேரி வடகரை தென்கரை அப்படின்னு காவேரியினுடைய 2 பக்கத்துலயும் அத்தனை திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கு. அந்த கஷேத்திரங்கள்லாம் ஜனங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிக்கணும். பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு பேரு. சீர்காழியில மடத்து மூலமா பாடசாலை நடத்துறோம். ஞான சம்பந்தர் இல்லத்துல கோவில் அர்ச்சகர்களுக்காக ஞான சம்பந்தர் சைவ ஆகம பாடசாலை நடத்திட்டு இருக்கோம். அதனால நம்ம எல்லாரும் கோவில்களை வெறும் ஏதோ ஆர்கிடெக்சர் பில்டிங்னு நினைச்சுக்காம, ஆர்கிடெக்சர் இருக்கு, பில்டிங் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதோடு சேர்ந்து நம்முடைய மனசை சுத்தப்படுத்தக்கூடிய இடம். ரிஃபைனரி, ஏதோ எண்ணெயை ரிஃபைனரி சொல்றோம், எண்ணங்களை ரிஃபைனரி பண்ற இடம் கோவில்கள். எண்ணெயை ரிஃபைனரி மூலமாக பார்க்கிறோம். அந்த ரிஃபைனரி, இந்த ரிஃபைனரி மனசு கடினமாக இல்லாமல், மனசுங்கிறது அழுக்காக இல்லாமல், மனசுங்கிறது குறுகியதாக இல்லாமல், மனசு விசாலமாக இருந்து, மனசு நிர்மலமாக இருந்து, மனசு பக்குவமாக இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிற அந்த மனோபாவத்தை, மனசுல பாவத்தை கொண்டு வருவது கோவில்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.